வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். எந்த இடத்துல இருந்து ரமேஷ் அப்படிங்கிறவருக்கு தமிழண்டா ரமேஷ் அப்படிங்கிற அந்த பேர் வந்தது? தமிழாசிரியர் முருகேசன் ஒரு ஐயா இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து சொல்லுவார், இன்னைக்கு நீ நான் தமிழண்டா ரமேஷ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசு. தமிழண்டான்றதுமே அவரோட பாரதியார்ல வர ஒரு லைன் தான். அதுக்கப்புறம் எல்லா இடங்களையும் கலாய்ப்பாங்க, நீ தமிழனா நாங்கள் யார, நீங்களும் சொல்லிக்குங்க அப்படின்னு. அப்புறம் இந்த பெயர் காரணம் சொன்னா, ஓ இதுதானா அப்படின்னு. எந்த இடத்துல தமிழண்டா ரமேஷ்க்கு முருகர் மேல ஒரு பற்று வந்து அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணி இருந்து? ரொம்ப நான் கஷ்டப்படுறப்ப எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலையோ இல்லை அவரோட ஃபோட்டோவையோ எங்கேயோ பார்ப்பேன். ஸோ ஐ பிலீவ் எப்பயுமே. ஸோ அது எங்கள் அம்மா ரொம்ப மாபெரும் முருக பக்தர். நான் எது வாங்கினாலுமே அதில் ஒரு முருகர் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. when we become zero, எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்பா, நான், அம்மா, அண்ணன் எல்லாருமே 4 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரே ஒரு இடம் தான் அடைக்கலாம், ஒரு முருகர் கோயில். அன்னைக்கு நைட்டு நாங்கள் தாண்டுவோமான்னு தெரியாமல் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் நைட்டு நாங்கள் முருகர் கோயிலில் படுத்தோம். அடுத்த நாள்லேருந்து அப்பாவுக்கு ஜெராக்ஸ் கடையில் வேலை கிடைச்சிது. அண்ட் அடுத்த நாள்லேருந்து எனக்கு ஒரு ஸ்கூலில் படிக்க இது கிடச்சிது. எல்லாமே மாறிடுச்சு. டிஎம்எஸ் குரலே ஒரு சிம்மக்குரல். அதுவும் முருகருக்காக பாடுறப்ப நம்ம அப்படியே இதயம் உருகி அவர்கிட்ட அப்படி நிற்போம். ஏன்னா நம்ம முருகர்கிட்ட என்ன பேசுகிறோம்னு நினைக்கிறோமோ ஒரு பாட்டாக பாடிடுவார். அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு நம்ம கேட்குறப்ப அந்த பாட்டை கோவை கூத்தன் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ என்னன்னா, வரிகளாக கட்டமைக்கிறப்ப முருகனை எப்படிலாம் பார்த்துருக்கோம், முருகன் எப்படிப்பட்டவர், அவருடைய அழகை நம்ம எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலையிலையும் அவர் இருந்த விஷயத்த அந்த பாட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷாம்லா. நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட கொஞ்சம் ஸ்பெஷலான கெஸ்ட்டு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவரோட பேரை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்ன அப்படி வித்தியாசமான பேர்னு கேட்குறீங்களா? தமிழண்டா ரமேஷ். என்னடா ரமேஷ்ன்றது ஒரு யூஸ்வலான நேம் தான், தமிழண்டா அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கே, ஒரு மாதிரி கேட்கும் போதே ஜோயலாக இருக்கே, நிறைய விஷயங்கள் எனக்கு தோணி இருந்தது. இவர்கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்களா பேச போறோம், தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்பயுமே எல்லார்கிட்டயும் வணக்கம் சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க நான் தான் ஆரம்பிப்பேன். இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த இடத்துல இருந்து ரமேஷ் அப்படிங்கிறவருக்கு தமிழண்டா ரமேஷ் அப்படிங்கிற அந்த பேர் வந்தது? அது சில நூற்றாண்டுகள் பின்னோக்கி போகணுன்ற மாதிரி நான் என்னோடய ஸ்கூல் 11th படிக்கிறப்ப இந்த இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் வரல, கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லோரும் சேர்ந்து ஸ்பீச்லாம் பேசுவாங்க. பேச்சு போட்டிக்கு போகிறப்ப ரமேஷ்னே ஏ ரமேஷ், வி ரமேஷ், எஸ் ரமேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ரமேஷ் இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி பாரதியார் பற்றி பேசினேன். பாரதியாருடைய கவிதைகள்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் தமிழாசிரியர் முருகேசன் ஒரு ஐயா இருக்கார். அவர் தான் என்னை கூப்பிட்டு போவார். இந்த பேச்சு போட்டி இதெல்லாம் என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ அவர் தான் சொல்லுவார், இன்னைக்கு நீ நான் தமிழண்டா ரமேஷ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசு. தமிழண்டான்றதுமே அவரோட பாரதியாரில் வர ஒரு லைன் தான். அவர் எழுதின அந்த வாசகம் தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசினேன். எதாச்சியாக பேசினேன், ஜெயிச்சிட்டேன். அன்னைக்கு அது சென்டிமெண்ட்டாக ரொம்ப இதுவாகிடுச்சு. அவருமே என்னை கூப்பிட்றப்ப, தமிழண்டா ரமேஷ் எங்கே இருக்கீங்க? நான் மற்ற சப்ஜெக்ட்லாம் பெருசாக மார்க் எடுக்க மாட்டேன். லாங்குவேஜ் பேப்பரில் தான், தமிழில் மட்டும்தான் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 190 அந்த மாதிரி 200 மார்க் அப்பெல்லாம் எழுதணும்னா 190 நெருங்கும். மற்றதெல்லாம் பார்டர், அவ்வளோதான் ஆவரேஜ். தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் என்னை செல்லமாக கூப்பிட்ற பேரே தமிழண்டா ரமேஷ். அந்த டைமில் ஃபேஸ்புக் இதெல்லாம் வர ஆரம்பிச்சதா, ஐடி ஓப்பன் பண்ணலான்னா எங்கள் அப்பா பேர், அம்மா பேர், எல்லா பேரும் போட்டு பார்த்துட்டு வரல. சரி தமிழண்டா ரமேஷ் வந்துருச்சே. அப்புறம் அப்படியே வரவும் அது சென்டிமெண்ட்டாக எங்கேயும் விடணும்னு தோணலை. அதுக்கப்புறம் எல்லா இடங்களையும் கலாய்ப்பாங்க, நீ தமிழனா நாங்கள் யார, நீங்களும் சொல்லிக்குங்க அப்படின்னு. அப்புறம் இந்த பெயர் காரணம் சொன்னால், ஓ இதுதானா அப்படின்வாங்க. சரி ஓகே
புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. உங்கள நிறைய பேர் வந்து இந்த சினிமால வரக்கூடிய பாடல்களுக்கு டீகோடிங் பண்ணி பார்த்திருப்பாங்க. இந்த கோவிட் டைம்லயுமே அந்த வீடியோ தான் ரொம்ப வைரல் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த ஆன்மீகத்திலயுமே ஒரு சில வீடியோஸ் பண்ணியிருந்தீங்க. முருகரை பத்தி ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க. எந்த இடத்துல தமிழண்டா ரமேஷ்க்கு முருகர் மேல ஒரு பற்று வந்து அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணி இருந்தது? எங்க அம்மாவுக்கு வந்து நிறைய பிலீஃப் முருகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நம்ம இந்த ஆத்தூர் சின்னசேலம் சைடு தான். ஸோ அங்கே ஒரு முருகர் கோயில் இப்போ அந்த 100 அடியில் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப நான் கஷ்டப்படுறப்ப, நான் வந்து ரொம்ப துவண்டு போகிறப்பெல்லாம் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு வேலையோ இல்லை அவரோட ஃபோட்டோவையோ எங்கேயோ பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் மாறும்னுவாங்கல்ல, அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்கும். ஸோ நான் ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம், ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் நம்ம பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட வெட்டிங்காக அங்கே திருச்செந்தூர் போனேன். ஸோ அங்கே க்யூ நிறையா இருக்குது, நான் அங்கே வந்து நடந்து போக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் என்னென்னலாம் தடையாக சொல்கிறேனோ அதெல்லாம் ஒருத்தவங்க கூடுவோம். நான் இவ்வளோ தூரம் நடந்து போகணுமா அப்படின்றப்ப அங்கே ஒரு அம்மா வந்து இது அதாவது நடக்க முடியல, அவங்கள இதில் தள்ளிட்டு போகிறாங்க. எனக்கு ஒரு ஆசைப்பா திருச்செந்தூர் கோயில் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வரியான்னாங்க. தள்ளிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் தண்ணி இல்லையே, தண்ணிக்கு என்ன இது பண்ணுறது அப்படின்றப்ப அங்கே அன்னதான கூடத்துலேருந்து தண்ணி வருது. அதுக்கப்புறம் ஒன்றும் ரொம்ப நேரம் நிற்கணும் போல் அப்படின்றப்ப அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து எல்லாருக்கும் பழம் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் பழம் கொடுங்க, பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போனால் அவரை பார்க்கவே முடியாது போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கப்ப கரெக்டாக நான் வர்றப்போ ஒரு சில நிமிடங்கள் கேப் இருந்தது. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நிப்பாட்டியே வச்சுட்டாங்க. எல்லாம் அப்படியே நில்லுங்க அப்படின்னு. நான் கரெக்டாக அவர் முன்னாடி நிற்கிறேன். எல்லாமே நடந்துச்சா. அதுக்கப்புறம் வெளியே வந்து கடலுக்கெல்லாம் நம்ம போவோமா அப்படின்னப்ப கடலுக்கும் போயிட்டு வந்தோம்மா. சரி, நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம கேட்குறோம், அங்கே நடக்குது. நம்ம கஷ்டத்தை பார்க்குறாங்க, அதனால் அந்த விஷயம் வந்து நமக்கு நடக்குது. ஸோ ஐ பிலீவ் எப்பயுமே. ஸோ அது வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப மாபெரும் முருக பக்தர். நான் எது வாங்கினாலுமே அதில் ஒரு முருகர் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. என் வீட்டு கதவுல இதில் எல்லாமே பாசிட்டிவிட்டி அப்படின்வாங்க எங்கள் அம்மாவுக்கு. அது அதனால தான் முருகர் ரொம்ப பிடிக்கும். அம்மா சொன்ன கதை ஏதாவது ஞாபகம் இருக்கா முருகரை பத்தியோ? இல்ல உங்களுக்கு வந்து அம்மா இந்த விஷயம் சொன்னாங்க முருகரை பத்தி, என்னோட வாழ்க்கை கூட அது கனெக்ட் ஆச்சு, அந்த மாதிரி என்னோட லைஃப்ல இப்ப நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பர்டிகுலரா? ஒரு கட்டத்தில் எல்லாமே இருந்துச்சு வீட்டில். வென் வி பிகம் ஜீரோ, எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்பா, நான், அம்மா, அண்ணன் எல்லாருமே 4 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து ஒரே ஒரு இடம் தான் அடைக்கலாம், ஒரு முருகர் கோயில். அன்னைக்கு நைட்டு நாங்கள் தாண்டுவோமான்னு தெரியாமல் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் நைட்டு நாங்கள் முருகர் கோயிலில் படுத்தோம். அடுத்த நாள்லேருந்து அப்பாவுக்கு ஜெராக்ஸ் கடையில் வேலை கிடச்சிது. அண்ட் அடுத்த நாள்லேருந்து எனக்கு ஒரு ஸ்கூலில் படிக்க இது கிடச்சிது. எல்லாமே மாறினுச்சு. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த விரதம் இருக்கிறது இது எல்லாமே வந்து அம்மா பண்ணுவாங்க. ஏதோ ஒரு அழுத்தமான ஆழமான ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நம்ம அவ்வளோதாண்டா முடிஞ்சிட்டோம், இனிமேல் கிடையாது இவன் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா அந்த டைமில் வந்து இல்லை உனக்கு இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லைஃபே மாற்றி விட்டுருவோன்னுவாங்க. ஸோ அது வந்து அங்கங்கே முருகர் பண்ணதாக அம்மா சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகமாக இருக்கிறது இந்த விஷயந்தான். லைஃப்பில் 2 இன்னிங்ஸ் பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நம்ம அப்போ தான் நம்ம போய்கிட்டே இருப்போம், எல்லாம் கரெக்டாக வருது, நம்ம மேலே ஏறி போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறப்ப திடீர்னு ஒரு கீழே சர்க்கிள் விழும். சர்க்கிள் விழுறப்ப அதுலேருந்து மறுபடியும் நம்ம எந்திரிச்சு அடுத்த இன்னிங்ஸை நம்ம பில்ட் பண்ணணும். நிறைய பேர் அதிலே கீழே விழுந்தவங்களா அப்படியே இருப்பாங்க. சில பேர் அங்கேருந்து ஏறி வருவோம்டா, என்னடா நம்மளால் முடியாதா, பார்த்துக்கலாண்டான்னுவாங்களே. ஸோ அப்போ ஏறி வர்றப்ப ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை வந்து முருகர் தான் நிறைய பேருக்கு. ஸோ அதில் நானும் ஒருத்தன். நீங்க திருச்செந்தூர் கோவிலை பத்தி இந்த விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, எனக்கு நீண்ட நாளா இந்த முருகர் கோவிலுக்கு போகணும்னு ஆசை, ஆனா அங்க மட்டும் என்னால போக முடியலப்பா அப்படின்னு பர்டிகுலரா வேற ஏதாவது கோவில் உண்டா? பழனி போகணும், ரொம்ப சின்ன வயசில் போனேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்லலாம் போகலை. அதாவது பழனி போவேன், கீழேருந்து பார்த்துருக்கேன், ஒரு வாட்டி ஒரு ஷூட்டுக்கு போகிறப்ப பார்த்துருக்கேனே தவிர பழனி போய் தரிசிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் போகணும், அதுதான். நீங்க நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கிறீங்க இல்லையா, இதுல இந்த கவிஞருடைய வாழ்க்கையில முருகர் இந்த விளையாட்டை பண்ணியிருந்தாரு, இந்த மாயத்தை கொடுத்திருந்தாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த புக்கு படிக்கும் போது அவ்வளவு வியந்தேன் நானு அப்படின்னு ஏதாவது யாருடையதுன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா சொல்ல முடியுமா? அர்த்தமுள்ள இந்து மதம்லே கண்ணதாசன் அவருது. ஸோ அதில் வந்து முருகர் பற்றி எழுதுகிறப்ப நீங்கள் ஏன் முருகரை கும்பிட்றீங்க, நீங்கள் ஏன் முருகர் மேலே அவ்வளோ நம்பிக்கை ஏதோ வைக்கிறப்ப அவர் சொல்லுவார்,
பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஸோ உன் வாழ்க்கையில் எதுவுமே நீ இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை சில பேருக்கு கடவுளாக இருக்கலாம், சில பேருக்கு அந்த கடவுளுக்கு உருவம் கொடுக்கலாம், என்னவா இருக்கலாம். ஸோ ஒரு நம்பிக்கையோட வாழு, அந்த நம்பிக்கையை உன் வாழ்க்கையை மாற்றுன்றத நம்ப வைக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை கொடுக்குற விஷயம் வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகங்களில் ஒன்று வந்து அர்த்தமுள்ள இந்து மதம், கண்ணதாசன் அவர்களுடைய. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒவ்வொரு பகுதியாக வந்து நிறைய பேர் வந்து புக்ஸ்லேருந்து படித்து எடுத்துகிட்டு வருவாங்க, சில பேர் அனுபவத்துலேருந்து சொல்லுவாங்கன்னுவாங்கல்ல. புக்ஸ்லேருந்து யார் வேணால் படித்து இது பண்ணலாம், ஆனால் அனுபவம் நம்ம போய் தீ சுடுண்டா தொடாத அப்படின்னு சொல்லுவோம், கேட்க மாட்டோம். நம்ம கை வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் ஐயோ இனிமேல் நம்ம நெருப்பில் கை வைக்கக்கூடாதுன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி வந்து அனுபவம் உங்கள் வாழ்க்கையை பில்ட் பண்ணும். பிறப்பினில் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்றார். அப்புறம் இறப்பினில் வருவது யார் இறந்து பார், மனைவியின் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டு இதை ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அனுபவிச்சு தான் தெரியணும்னா நீ யார் அப்படின்றப்ப அந்த அனுபவம் என்பதே நான் தான் அப்படின்னு சொல்லி, அனுபவம் தான் உங்களோட வாழ்க்கையோட கடவுள்னு சொல்லி முடிச்சிருப்பார் ஒரு கவிதை. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ வாழ்க்கையில் ஒரு 10 வயசு வர்றப்ப நமக்கு ஒரு விஷயம் தோணும், 20 வயசு வர்றப்ப நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும், 30 வயசு வர்றப்ப நம்ம இன்னும் ஒரு விஷயம் மாறும் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு விஷயம் மாறுறப்ப வாழ்க்கையை புரிகிறப்ப இப்படி தான் வாழணுமான்னு நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கடக்கிறப்ப அந்த அனுபவம் வந்து நம்மளை சொல்லும். அனுபவம் தான் நம்மளை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். அது வந்து நம்ம மெச்சூர்டாக எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எங்கே எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி இது எல்லாமே வந்து நம்மளை பில்ட் பண்ணுறது வந்து அனுபவம். ஸோ புக்கா எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு யாராவது லைஃப்பை பற்றி கேட்டாங்கன்னா ஐ வில் கோ வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் புக்கு படிக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், புக்கும் கண்டிப்பாக அவசியம். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது வந்து உங்கள் லைஃபையே மாற்றி விட்டுரும். கண்டிப்பா. வாலி சாருக்கும் முருகருக்கும் எப்பயும் ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க அவருடைய புத்தகங்கள் நிறைய படிப்பீங்க இல்லையா? சோ அப்படி அவருடைய வாழ்க்கைக்கு முருகர் அப்படின்னு அதிசயம் செஞ்சாருன்னு என்னைக்காவது படிச்சதுண்டா? அது ஒரு சொல்லியிருக்கு. அவரோட புக் இருக்கு, தமிழ் கடவுள் புக் இருக்கு. தமிழ் கடவுள் முருகன்னே ஒரு புக்கு எழுதியிருக்காரு. பட் அவர் ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து என்னன்னா, அவங்களுடைய அக்கா வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. இனிமேல் காப்பாற்றவே முடியாது, அவ்வளோதான், எல்லாரும் கை வச்சிட்டாங்க, அவ்வளோதான், இனிமேல் இவங்க வாழவே மாட்டாங்கப்பா, முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எவ்ரிபடி. அப்புறமா ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்காரா சரவணன், அவரை போய் பார்த்துட்டு இது பண்ணால் இது சரியாகிடும்டா அப்படின்னு சொல்லி. என்ன பேர் சொன்னேன் அப்படின்னு, சரவணன். அவர் வர்றாரு, வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வாரமோ என்னமோ ட்ரீட் பண்ணிட்டு போகிறாரு. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போனவங்க அடுத்து ஒரு 50 வருஷம் 60 வருஷம் அப்படி வாழ்கிறாங்க. யாரெல்லாம் வந்து இவங்க வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்களோ அப்புறமா கல்யாணம் ஆச்சு, வெளிநாடு போகிறாங்க, வாழ்க்கையை வாழ்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து அந்த முருக நம்பிக்கை வந்து அப்போ உதிச்சுது. அப்போ வந்து வைக்க ஆரம்பித்தார் அந்த விபூதியை. எப்போவுமே விபூதியோடு தான் இருப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து ஒரு வைஷ்ணவர், ஆனால் நீங்கள் வந்து இப்படி திருநீர் வச்சுக்கிட்டு இது பண்ணுறீங்களே அப்படின்னு. ஒன்று வைஷ்ணவனாக நான் இருந்தாலுமே என்னுடைய நம்பிக்கை வந்து முருகன்பா, எனக்கு பிடிச்ச கடவுள் முருகன்பா, எனக்காக நான் வந்து கஷ்டத்தில் நான் நிற்கிறப்ப எனக்கு வந்தவர் வந்து முருகன்ப்பான்னு சொல்லி முருகர் வந்து அவர் அவ்வளோ இதுவாக சொல்லுவார். அது ஒரு நம்ம லைஃப்பில் நம்ம பாடுபடுறப்ப ஒரு கட்டம் வரப்போ உனக்கு ஒரு விஷயம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வாலிதாருக்கு வந்து முருகர். டிஎம்எஸ் பத்தி ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த 10 பாடல்களும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல். அதுல இருந்து ஏதாவது ஒரு பாடலை பத்தி மட்டும் இன்னைக்கு பேசுவோமா? 10 பாட்டுமே ஸ்பெஷல். முருகர் வைபு. டிஎம்எஸ் குரலே வந்து ஒரு சிம்மக்குரல். அதுவும் முருகருக்காக பாடுறப்ப நம்ம அப்படியே இதயம் உருகி அவர்கிட்ட அப்படி நிற்போம். ஏன்னா நம்ம வந்து முருகர்கிட்ட வந்து என்ன பேசுகிறோம்னு நினைக்கிறோமோ ஒரு பாட்டாக பாடிடுவார். அது வந்து நீங்கள் அந்த குரலோட கேட்குறப்ப எனக்கெல்லாம் சலிக்கவே இல்லை. இன்றைக்கும் நான் காலைல போகிறப்ப வந்து ஏதாவது ஒரு டீ கடை ஒரு 5 மணி 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா முதல் பாட்டே வந்து முருகர் பாட்டு போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். காலையில் அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு நம்ம கேட்குறப்ப அந்த பாட்டை வந்து கோவை கூத்தன் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ என்னென்னா வரிகளாக கட்டமைக்கிறப்ப முருகனை எப்படிலாம் பார்த்துருக்கோம், முருகன் எப்படிப்பட்டவர், அவருடைய அழகை வந்து நம்ம எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலையிலையும் அவர் இருந்த விஷயத்த அந்த பாட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க.
ஸோ இது வரிகளாக கட்டமைக்கிறப்ப மென்மையான அவரே கம்போஸ் பண்ணாது. ஸோ டிஎம்எஸ் சாரே உட்காந்து கம்போஸ் பண்ணி இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம், இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வரிகள் எழுதுகிறப்ப நிறைய பாடலாசிரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போயிடுவாங்க. ஸோ வாலி சாரும் சரி, அப்போ வந்து கழுதை மண்டபம்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து அந்த முதல் பாட்டை ஒரு இது எழுதியிருப்பாங்க, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும். ஸோ கோவை கூத்தன் வந்து அப்போ ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகரை எப்படியெல்லாம் வந்து மக்கள் நேசிக்கிறாங்க, முருகனை எப்படியெல்லாம் பார்க்குறாங்க, அந்த முருகன்கிட்ட என்னெல்லாம் வேண்டுறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிறைய பேர்கிட்ட கேட்டு, ஸோ ஒரு பாட்டு உருவாகிறதுக்கு அப்போலாம் ஒரு வாரம் 2 வாரம் அவ்வளோ விஷயம் எடுத்துகிட்டு வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்போ வந்து சொல்லுவார், நாம் இன்னைக்கு பண்ணுறது 100 வருஷம் நின்று பேசணுயா அப்படின்வாங்க. ஸோ அதுதான் வந்து ஆழமான அழுத்தமான வரிகளுக்கு வந்து சொந்தமாக காரணம். ஒரு பாட்டுக்குள்ள அப்போ இருக்கிற பாடல்களில் முக்கியமான காரணமே அதுதான். இது வந்து நீ இன்னைக்குன்னு இல்லை, 100 வருஷம் கழிச்சு இந்த பாட்டு கேட்க போகிறோம், முருகன் நினச்சாலே நம்ம பாட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சரி இதை பல்லவியாக வச்சுக்கோங்க, அழகென்ற சொல்லுக்கு முருகா எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் அதுக்கப்புறம் ஒரு டியூன் பிடிக்கிறாரு. ஏன்னா அப்போ வரிகள் எழுதி மெட்டமைப்பாங்க. ஸோ அப்படி எழுதி 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 அப்புறமா மெட்டமைச்சு அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்தது. ஸோ இந்த பாட்டை வந்து கோவை கூத்தன் அவர்களே அவர் ஒரு நிலையில் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த இதுக்கு தான்ப்பா இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி அவர் தன் மனசுக்குள்ளே இந்த பாட்டு வெளியே வரும்போது அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு நான். ஸோ கோவை கூத்தன் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அவருமே ஒரு தீவிரமான வெறித்தனமான ஒரு முருக பக்தர். ஸோ அவரும் வந்து நிறையா முருகரை பற்றிலாம் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு, நிறையா பாடல்கள் எழுதியிருக்காங்க. அண்டு நம்ம இந்த பாட்டு அழகென்ற சொல்லுக்கு முருகா எப்போ நம்ம கேட்டாலும் ஒரு பீஸ், அவ்வளோதான். நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுவும் டிஎம்எஸோடைய குரலில் இந்த பாட்டு வந்து கனகச்சிதம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு 100க்கு 1000மே போடலாம், அந்த மாதிரி ஒரு பாட்டு செட் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த பாடலை எத்தனை முறை கேட்டிருப்பீங்க? ஏதாவது ஞாபகம் இல்ல, குத்துமதிப்பா இத்தனை வாட்டி நான் கேட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி? குத்து மதிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 1,00,000லேருந்து அந்த மாதிரி கேட்பேன். டெய்லி கேட்ட பழக்கம் இருக்குது. நம்ம டீ கடைக்கு போனால் அங்கே ப்ளே ஆகும். பஸ்ஸில் காலைல நீங்கள் போனீங்கன்னா காலைல ட்ராவல் ஆகிற பஸ்ஸில் இந்த பாட்டு இருக்கும். கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலில் இந்த பாட்டு இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அங்கே இந்த பாட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் நம்ம கேட்போம் அப்படின்னு நம்ம பிளேலிஸ்ட்டில் மட்டும்தான் இல்லாமல் நீங்கள் எங்கே கேட்டாலும் உடனே அந்த சில வரிகள்லாம் நம்ம பாட ஆரம்பிச்சிருவோம். அடடா என்னம்மா எழுதுக்காரு அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை வந்து உணர்ந்து நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, அந்த பாட்டு உங்களுக்கே சொந்தமானதுன்னுவாங்க. எனக்கு வந்து அந்த பாட்டு வந்து சொந்தமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த நிலை எப்பயும் வந்துருச்சு. இந்த பாடல்ல இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த வரிகளுடைய அர்த்தம் அவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னா பர்டிகுலரா எது சொல்லலாம் சார்? ஆண்டியாய் நின்ற வேல் முருகா, அந்த வரி வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் ஆண்டியா இருக்கிற ஒரு கோலத்தை வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க, என்ன எப்படி போய் ஆண்டியா போய் இருக்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதையுமே ஒரு அழகா வந்து எழுதின உவமை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆண்டியா நிற்கிற ஒரு கோலமே வந்து அழகுதான்ப்பா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கண் கண்ட தெய்வமே முருகா அப்படின்னு. ஆமாம், நான் கண்ணில் காணும் ஒரு தெய்வம் வந்து முருகன் தான்ப்பா, அவ்வளோதான், முருகனுக்கு என்ன வேணால் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னுவாங்கல்ல. ஸோ அது வர்றப்பவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டோடு சேர்ந்து பாடுறப்ப ஜாலியாகிடுவோம். நீங்க ஏற்கனவே வந்து சினிமா துறையில இருக்கக்கூடிய ஒரு சில பாடல்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. அதுல இருந்து இப்போ இங்க முருகருடைய பாடல்களை பத்தி பேசுறதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? இங்க இருந்து இங்க நான் வர்றதுக்கு காரணம்னா இது சொல்லலாம் அப்படின்னு. காரணம் வந்து என்ன, நான் வந்து சினிமா பாட்டு தான் மோஸ்ட்லி நிறைய வாலி சார், முத்துக்குமார் என்ன பாட்டு இதுதான் நிறைய பேசியிருக்கேன். பேசுகிறப்ப அன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம எப்பயும் நண்பர்களை சந்திப்போம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு நாள் மயிலாப்பூர் போயிருந்தேன். மயிலாப்பூரில் வந்து கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பிட்ற இடம் இருக்குது. ஸோ அங்கே போகிறப்ப நீங்கள் எல்லா பாட்டும் போடுறீங்க, ஏன் இந்த மாதிரி சாமி பாட்டு பற்றிலாம் பேசலாமே போடலாமே அப்படின்னாங்க. சரி ஏதோ ஒரு கோரிக்கையாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கைக்காக அந்த கற்பனை என்றாலும் பாட்டை பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் அதில் நிறைய கமெண்ட்ஸில் வந்து நிறைய பாட்டு ரெக்வஸ்ட் வந்துச்சு. சரி ஓகே, நம்ம இப்போ என்னென்னா நம்ம சினிமா பாட்டுக்கு ஒரு ரிசர்ச் ஒர்க் போகணும், அது கூட நம்ம இன்டர்வியூஸ் புக்ஸ்ன்னு எடுத்துடலாம். ஆனால் இதை வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லணும்.
ஸோ அதனால் சினிமா பாட்டோடைய ரிசர்ச் ஒர்க்கை விட இந்த பாட்டுக்கு ஆன்மீக பாட்டுக்கு நம்ம ஒரு ரிசர்ச் ஒர்க் எடுக்கிறோம்ல, அது கிட்டத்தட்ட அதுக்கு ரொம்ப அதிகமான டைம் ஆகும். ஸோ அதனால் ஒரு வாரத்துக்கு ஒன்று அந்த மாதிரி நம்ம கரெக்டாக இது கொடுப்போம். ஒன்று அதை ஒரு பிளேலிஸ்ட்டாக ஒரு பாட்டை பற்றி சொல்லுவோம், இல்லை பாட்டை பற்றி விலாவரியாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பேஜில் அந்த பாட்டெலாம் போகிறத விட இன்னொருத்தவங்க பேஜ் எல்லாம் போகும். அது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, எங்கேயோ நம்ம யாருக்காக பண்ணுறோம், அவங்களுக்காக பண்ணுறோம். அப்போ அவங்கள்ட்டே அது போயிடுச்சுன்னா சந்தோஷம் தான். யாருன்னா பார்த்து ரெக்கக்னேஷன் பண்றாங்களா? ஏன்னா ஏற்கனவே சினிமா பாடல்களுக்கு பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் இந்த விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க முருகரை பத்தி பேசியிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து இந்த சினிமா விஷயங்கள்லாம் ஞாபகம் வராது. உங்களை பார்த்த உடனே இந்த முருகர் பாடல் பாடினீங்களே அவங்களா நீங்க அப்படின்னு கேட்டது உண்டா? கேட்டிருக்காங்க. நாம் அப்போ வந்து நிறையா வாய்ஸ் ஓவர் நமக்கு நிறையா போகும். ஸோ அப்போ வந்து முருகர் பற்றி ஒரு கவிதை, ஸோ கஷ்டமாக இருந்தாலும் கந்தன் கைவிட மாட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இது பேசியிருப்போம். அப்போ யாரோ ஒருத்தவங்க கேட்டுட்டு நீங்கள் ஏதோ ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களை கேட்டிருக்கேன், நான் என்ன நினச்சேன் சினிமா இதெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னாங்க. அப்படியா, அப்போ நீங்கள் என்னை பார்க்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னேன். இல்லை நீங்கள் இந்த முருகர் பற்றி ஏதோ சொல்லியிருப்பீங்க. ஆமாம் அது நான் தான் அப்படின்னே. சரி ஓகே அப்படின்னு. திருச்செந்தூர் போகிறப்ப அந்த வீட்டிலே அந்த ஆடியோ ப்ளே ஆனிச்சு. நான் ஒரு ரேண்டமாக ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறப்ப இந்த மாதிரி முருகர் பற்றி ஒரு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ ஒருத்தவங்க எடுக்கிறப்ப ரேண்டமாக போகிறப்ப என்னோடய வாய்ஸ் ஒரே அங்கே ப்ளே ஆகுதா. ஆனால் எனக்கா சரி நம்ம சொல்ல வேணாம், இங்கேயா கேட்டு ரசிச்சிக்கலாம் அப்படின்னு உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுங்க. அப்புறம் வந்து ஒரு பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் ஒரு பாடகருடைய ஃபேமிலியிலேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் விருந்துக்கு வரணும் எனக்கு, ஏன்னா அப்பாவை பற்றி யாரும் பேசுனது கிடையாது. அப்பாவோட இப்போவும் அப்பாவுடைய பாட்டு எங்கேயாவது காற்றுல போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு யாராவது அப்பாவை லவ் பண்ணுவாங்களா எங்கள் ஃபேமிலியை தாண்டின்னு யோசிக்கிறப்ப நீங்கள் அதை பண்ணுறீங்க. அதனால் உங்களை ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீட்டில் விருந்து இருக்குன்னாங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம பெருசாக பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றத தாண்டி நம்ம யாருக்காக பண்ணுறோம், மக்களுக்கு பிடிக்குது, அண்டு இதை ரெகக்னைஸ் பண்ணுற அவங்க ஃபேமிலி கிடைச்சா போதும், அவ்வளோதான். இதுதான் ஆத்ம திருப்தின்னுவாங்க. அது போதும். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு முருகரை பத்தி ஒரு பாடலுக்கான ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்திருந்தோம். அடுத்தடுத்து இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களோட நேரத்தை செலவு பண்ணி முருகரை பத்தியும் உங்களுக்கும் முருகருக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷனை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.